தமிழ்நாட்டுல மூலை முடுக்குல எங்க விசேஷம் நடந்தாலும் கம்மியான பட்ஜெட்ல மேக் பிக் போட்டோகிராஃபி போட்டோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. மொபைல் போட்டோக்களை சிந்தட்டிக் போட்டோ ஆல்பமாகவும் பண்ணித்தரும். ஆர்டர் செய்ய makepik.com விசிட் பண்ணுங்க. மேலும் விவரத்திற்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. நாகாலாந்துல வந்து நாய்க்கறி எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது உங்க வீடியோஸ் பார்த்தா தெரிஞ்சு. உண்மையில அங்க நடக்குது. நம்ம வந்து ஆடு மாடெல்லாம் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அவங்க வந்து நாயை சாப்பிட்றாங்க. நாங்கள் அந்த வீடியோ போட்டது வந்து இங்கே சாப்பிட்றாங்க, இவங்க கல்ச்சர் எப்படி இருக்குன்னு தான் சொல்லியிருந்தோம். எங்களுக்கு அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் வந்து அதுக்காக அவங்கள சாப்பிட வேணாம்னு நாங்கள் சொல்லலை. பார்க்கும்போது ரொம்ப தலையை வெட்டி தனியாக வச்சிருந்தாங்க, எல்லாம் தனித்தனியாக வச்சிருந்தாங்க, கட்டி வேற போட்டுருந்தாங்க. ஒரு சில நாயெல்லாம் அது எமோஷனலாக அப்படி பார்க்குது. அப்படி இங்கே நார்த்தில் நான்வெஜ்லாம் அவ்வளோவா எங்களுக்கு கிடைக்கல. எங்கே போனாலும் சப்பாத்தின்னு போட்டு இறக்கிட்டு இருந்தாங்க. அங்கே மொதல் மாதிரி ரைஸ் பார்க்குறாங்க. அப்படியே எப்படி இந்த டைமண்ட் எல்லாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமண்ட் பார்த்து அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ரைஸை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது காஷ்மீர்ல ரைஸே இருக்கு. ஆனா என்ன டேல எல்லாம் சாப்பிடல காஷ்மீர்ல இருக்கு. ஏன்னா அங்க ரம்ஜான் நோம்பு டைம் நாங்களா, டேல ஹோட்டலே இருக்கு. நாய் தொங்கி போற மாதிரி தொங்கி போய் போயிட்டு இருப்பாங்க. போய் பள்ளியாசல போய் நோம்பு திறப்போம் ரெண்டு பேரும். தீவிரவாதம் சொல்றாங்க. இவனை உள்ள விட்டாங்க, உள்ள வந்து நோம்பு திறந்தா அவங்களுக்கு ஈக்குவலா என்ன தொழுதான். எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா நாங்க யாரு சின்ன பெரியவன் பணக்காரன் ஏழை அப்படிலாம் பாக்குறது நாங்க அப்படியே போயிடும். பின்னாடியே போயிடும். சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்களா, எங்களை பாத்துக்கிறாங்களா பத்திரமா, ஓகே நாங்க போயிடும். காசு எல்லாம் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அவங்க வந்து ஓகே நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து எங்க கூட பேசிட்டு இருந்த திடீர்னு பசங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு அவங்க நார்மலா இருந்தவங்க திடீர்னு எங்க இருக்கிற பொருள் மேல ஆசை வரும். ஃபோனு கொஞ்சம் பேக் எல்லாம் வச்சிருந்ததெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இதெல்லாம் அடிச்சுட்டு செட்டில் ஆகலாம்னு நினைச்சாங்க. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாங்களும் ஹீரோ தான் வித் கிஷோரோட ஷோல. இன்னைக்கு நம்ம ஷோட ஹீரோஸ் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா, பொதுவா வாழ்க்கை அப்படிங்கன்னா அது ஒரு பயணம்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வாழ்க்கையில ஒரு பயணம் தான் அவங்க வாழ்க்கையே வந்து மாத்திருக்குன்னே சொல்லலாம். இவங்க வந்து சொல்றதுக்கு முன்னாடி, அதாவது அவங்களோட டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பெரிய அளவு ரீச் ஆயிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜேர்னி, அதுல அவங்க கடந்து வந்த ஒரு சில சர்வைவல் மூமெண்ட்ஸ், அதை பத்தி தான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. ரீசெண்ட் டைம்ல இவங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். ரொம்ப சென்சேஷனலாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப யுனிக்காவும் இருந்துச்சு. கையில ஒரு ரூபா கூட காசு இல்லாம ஆல் ஓவர் இந்தியாவும் வெறும் வாக் அண்ட் லிஃப்ட் மூலமா பயணிச்சு வந்த த வைரல் ஸ்டார்ஸ்னே சொல்லிக்கலாம், ஹீரோஸான சந்துரு ஹரிஸ் மற்றும் யாசின் அவர்கள் தான் நீங்க நம்ம ஷோட நினைச்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வந்து அங்க இருக்கிறவங்களே பார்த்துட்டாங்க. எங்களுக்கு வந்து அந்த இடத்துல அவங்கெல்லாம் ரொம்ப அதான் சொல்றேன், அந்த வாழ்க்கை முறை எங்களுக்கு பிடிச்சதுனாலதான் நாங்க அங்கேயே இருந்துக்கிட்டோம். நாங்க வந்து ஆத்தோரத்துல டென்ட் போடுவோம், அங்க போற இடத்துல செம்மையா இருக்கும். காஷ்மீர்ல வந்து உங்களுக்கு எங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா இங்க நார்த்தில் நான்வெஜ்லாம் அவ்வளோவா எங்களுக்கு கிடைக்கல. எங்க போனாலும் சப்பாத்தின்னு போட்டு இறக்கிட்டு இருந்தானுங்க. எங்களுக்கு அது பிடிக்கல. அங்க மொதல் மாதிரி ரைஸ் பார்க்குறாங்க. அப்படியே எப்படி இந்த டைமண்ட் எல்லாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமண்ட் பார்த்து எப்படி அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ரைஸை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது காஷ்மீர்ல ரைஸே இருக்கு. ஆமா, யோசிச்சு பாருங்க, பஞ்சாப்லாம் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் ஜம்மு காஷ்மீர் ரைஸ், அதுவும் அவங்க சிக்கன் பண்ற அந்த ஒரு இது வந்து வேற லெவல்ல இருக்கும். எதுலையுமே கிடைக்காது. அதனாலே 2 மாசம் உட்காந்து அந்த சிக்கனை சாப்பிட்டே தான் இருந்தோம். நம்ம நல்லா சாப்பிட்டோம். ஏன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதே மாதிரி அந்த டேல எல்லாம் சாப்பிடல காஷ்மீர்ல இருக்கும். ஏன்னா அங்கே ரம்ஜான் நோம்பு டைம் நாங்கள் லாஸ்ட் இயர் இந்த டைம் வந்து நான் அங்கே இருந்தப்ப டேல எங்கேயுமே ஹோட்டல் இருக்காது. கையில் காசு இருக்கும், யாராவது கொடுத்துருப்பாங்க. டேல ஹோட்டலே இருக்காது. நாய் தொங்கி போகிற மாதிரி தொங்கி போயிட்டு இருப்பாங்க. போய் பள்ளியாசலில் போய் நோம்பு திறப்போம் ரெண்டு பேரும். இவன் வந்தான் என் கூட காஷ்மீரில். தீவிரவாதம் சொல்கிறாங்க. இவனை உள்ளே விட்டாங்க, இவன் உள்ளே வந்து நோம்பு திறந்தான். அவங்களுக்கு ஈக்குவலாக என்ன தொழுதான், எல்லாமே நடந்தது. நம்ம எடுத்துக்கிறதானா என்ன நம்ம பார்க்குறோம். அதான் எனக்கு ஆமாம். ஆனா அது ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணிடுறாங்கல்ல. ஆனா தப்பா பேசிடுறாங்க. மீடியா வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு பிடிக்காத ஒரே விஷயம்னா மீடியா வந்து எங்களை தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அது ரொம்ப வருத்தப்படுற விஷயமே. மீடியா வந்து எங்களை தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அது சொன்னது வந்து ஒரு சின்ன பையன், ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் தான் வந்து எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். மீடியா வந்து எவ்வளவு தப்பா வந்து காஷ்மீர் பத்தி போர்ட்ரேட் பண்ணுது. சின்ன பையனை கூட அவன் ஸ்டேட்டை பத்தி ப்ராப்பரா அவங்களுக்கு சொல்லி தராங்க. இன்னொரு விஷயம், நம்ம வந்து நான் முன்னாடி நடந்ததெல்லாம் பேசல. நான் காசு இல்லாம போனப்ப என்ன எப்படி பார்த்துட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். மற்ற நான் பழைய விஷயங்களால கேலரிலாம் நான் பேசல. நான் போனப்ப அந்த 2 மாசத்துல என்ன எப்படி பார்த்துட்டாங்க, என்ன நல்லா தான் பார்த்துட்டாங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை. காஷ்மீர் வீட்டுக்கு நம்ம போக முடியாது, நாங்களாம் வீட்டுக்குலாம் போனோம். அதுவும் சூப்பர் மூமெண்ட். அதான் வந்து அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் வாங்க அப்படின்னு வீட்டுக்கு கூட்டி போயிட்டு அவங்க தாத்தா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி, ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எப்படின்னா அன்னோன் பர்சனை வந்து வீட்டுக்குள்ள சேர்த்திக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் எங்களை வந்து சேர்த்திக்கல. அப்போ அந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் கூட்டிகிட்டு வந்துட்டான் நம்பி. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நம்ம புது வீடு இருக்குது, பாட்டி அப்படி தான் பேசுவாங்க, நீ என்ன பண்ணுறேன்னா அவங்கள மேலே கூட்டி போய் அவங்க டென்ட் போட வச்சு தங்கிட்டு காலைல சொல்லு அம்மா சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் டென்ட் போட்டு அந்த பணியில் எங்கள் கூட படுத்துக்கிட்டோம். எங்களுக்கு வந்து சொட்டர்லாம் கொடுத்தாங்க. கிரீன் கலர் சொட்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, போய் பிச் பண்ணும்போது ஒரு சொட்டர் போட்டிருந்தாலும் அந்த சொட்டர் அவன் தான் கொடுத்தான். நான் ஒரு சட்டை போட்டுருப்பான், அதுவும் அவன் தான் கொடுத்துருப்பான். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் தான் எங்களுக்கு நிறையா. அந்தந்த கிளைமேட்டுக்கு போகும்போது அவங்க சில விஷயங்கள் ஷூ கொடுப்பாங்க சில பேர்.
இன்னொரு நாளே வரடா நல்லா ஒரு -20 கிட்ட போயிடுச்சு. ரோட்டில் நடந்து போயிட்டு நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஏன்னா ரொம்ப பிளட்லாம் அப்படியே உறைஞ்சி போயிடுச்சு. ஒரு மாதிரி காலில் ரெட் ஆகி போச்சு. என்கிட்ட ப்ராப்பரான ஜாக்கெட் இல்லை. அன்னைக்கு நைட்டு தான் வந்து நடுங்கிட்டு இப்படியே ஒரு இடத்துல படுத்திருந்தோம். அப்போ தான் ஒரு போலீஸ்காரர் வந்து யார் 2 பேரும் நடுங்கிட்டு இருக்காங்கன்னு வந்து பார்த்து எங்களுக்கு 2 பேத்துக்கும் ஜர்க்கின் வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு போய் உடனே ஜர்க்கின் எடுத்து வந்து கொடுத்தாரு எங்ககிட்ட. என்னடா ட்ராவலில் கஷ்டமும் இருக்குது சந்தோஷமும் இருக்குது, அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஜாலியாக இருக்கும். நீங்க இந்த கஷ்டம்னு சொல்லும் போது தான் இப்போ என்னதான் இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தாலுமே கண்டிப்பா ஒரு டிராவல்ல வந்து நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்கும். கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏமாற்றமோ இல்ல ஒரு துரோகமோ இல்ல இந்த முதுகுல குத்துறது அப்படிலாம் சொல்லுவாங்கல்லவா, அது மாதிரி நடந்திருக்கும். உங்க டிராவல் அந்த மாதிரி ஆயிருக்கா? எங்க ஆயிருக்கு? ஆயிடுச்சு. ஆந்திராவில் வந்து அப்படி ஆகி போயிடுச்சு. ஆக்சுவலாக சவுத்துக்குள்ள என்ட்ரி ஆகும்போது கரெக்டாக ஆந்திர பிரதேஷ்குள்ளே வரோம். அப்போ வந்து கத்திப்புடின்னு ஒரு ஏரியா, அங்கே தான் அந்த சம்பவம் நடக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் யார் சின்ன பெரியவன் பணக்காரன் ஏழை அப்படிலாம் பார்க்குறது இல்லை. நாங்கள் அப்படியே போயிடும், பின்னாடியே போயிடும். சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்களா, எங்களை பார்த்துக்கிறாங்களா பத்திரமா, ஓகே நாங்கள் போயிடும். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு ஓகே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள், நாங்கள் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம். இந்தியா ஃபுல்லாக நடந்து வந்துட்டு இருக்கோம், காசுலாம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து எங்க கூட பேசிட்டு இருந்த திடீர்னு பசங்க என்ன பண்ணாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் மாறுது அவங்கக்கிட்ட, ஹேபிட்ஸ் எல்லாம். நீங்கள் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து ஹிந்தியில் பேசணும், இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு. எதுக்கு இங்கிலீஷில்? அப்போ வந்து அவன் சொல்கிறான், இல்லை எங்கள் அம்மா வந்து இங்கிலீஷ் பேசினா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறான் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து ரூம்லாம் எடுத்து கொடுத்துட்டு நானும் தங்கியாச்சு. காலைல போகும்போது சொல்லிட்டு போகணும்ல அவங்ககிட்ட, நம்ம எடுத்து கொடுத்தாங்கன்னா நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லான்னு போகிறதுக்கு கால் பண்ணுறேன். அவன் எடுக்கவே இல்லை. அப்புறம் வந்து திரும்பி அவன் ஃப்ரெண்டோட நம்பர் வாங்கி ட்ரை பண்ணி கால் பண்ணிட்டேன். அவங்க கூட இன்னொருத்தன் வந்தான். அவன் வந்து எங்களை வந்து பார்த்துட்டு, ப்ரோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் எங்க கூட இருந்துட்டு போங்க, கோயிலில் இருந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க ப்ரோ. நாங்கள் அவங்க பின்னாடி போனோம். அப்போ தான் அவனோட சுயரூபமே எனக்கு தெரிய வருது. அப்போ தான் வந்து அவன் சட்டையை மடிக்கிறான். இந்த இடம் ஃபுல்லாக அவன் வந்து ட்ரக்கில் வந்து அடிக்ட் ஆனதுனால ஃபுல்லாக அப்படியே பிளேடு போட்டு அப்படியே அறுத்துக்கிட்டோம். அவன் வந்து அவங்க ரியாக்ஷன்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரக் அடிக்கிறவங்க அதாவது என்ன சொல்லணும்னா, நான் சொல்கிறது வீடு இல்லை, நான் சொல்கிறது டேப்லெட்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது வந்து அவங்க அதை எடுக்கிறனால தான் அவங்க பிரெயின் வந்து கொஞ்சம் திங்க் பண்ண ஓவர் திங்க் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து டக்குன்னு அவங்க நார்மலாக இருந்தவங்க திடீர்னு எங்கள் இருக்கிற பொருள் மேலே ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபோனு, அதுக்கப்புறம் நாங்கள் வச்சிருந்த ஸ்டிக்ஸ், அப்புறம் கொஞ்சம் பேக்கெல்லாம் வச்சிருந்ததெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இதெல்லாம் அடிச்சுட்டு செட்டில் ஆகலாம்னு நினச்சிட்டாங்க. ஐஃபோன் என்ன விலைக்கு போகும், கொஞ்சம் அவங்களுக்கு அதுவே பெருசுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்து எங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டி போய் எங்ககிட்ட பேசுறதெல்லாம் கம்மியாகும் போது நான் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இப்படி தான் இதாக போகுது. ஸோ இங்கேருந்து தப்பிக்கணும். ஸோ நம்மகிட்ட வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து இன்டிமேட் பண்ணிட்டு இருக்கான். எங்களை கூட்டம் தான் நான் செகண்ட் டைம் அவன் வந்து எங்ககிட்ட இன்டிமேட் பண்ணுறான். அதான் வந்து அவன் வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறான், உங்ககிட்ட எல்லா பொருளும் எடுத்துக்குவான், அதுக்கப்புறம் என்னமோ உங்களை வந்து கொலையே பண்ணாலும் நீங்கள் தப்பிக்க முடியாது, மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். அவன் வந்து எப்படி இன்டிமேட் பண்ணுறான்னா, வேணான்னு அழுத்தமாக ஒரு 100 டைம் சொல்கிறான்னா அவன் ஏன் சொல்கிறான் நம்ம கவனிப்போம்ல. எனக்கு அந்த லாங்குவேஜ் ப்ராப்பராக தெரியாது. ஸோ ஒரு விஷயத்த வேணான்னு சொல்கிறான்னா அதை நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். அவன் உத்ரான்னு சொல்லும்போது நான் அந்த விஷயத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் அவங்க கான்வர்சேஷன் என்ன போகுதுன்னு. அப்போ சில விஷயங்கள் எனக்கு தெரிய வருது, ஃபோனில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் போடுறோம். 2 பேரும் ரியாக்ட் எதுவும் பண்ணிக்க வேணாம், அவங்க பேசுறது அப்படியே இருக்கட்டும், அவங்க கண்ணுக்கு நம்ம எப்படி இருக்கமோ அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்கட்டும், நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி எங்களை ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்றாங்க. எங்கள் பேக்கெல்லாம் எங்ககிட்டே இருக்கட்டும், நாங்கள் அங்கே வந்து ஏறிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாதியிலே ஆட்டோ நிறுத்தி அப்படியே வந்து ஹைவேவை பிடிச்சி அப்படியே போயிட்டுனாங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் எப்படி போட்டோன்னா, இவ்வளோ பேர்த்த நாங்கள் பார்த்துருக்கோம் ட்ராவலில். ஸோ இவங்கெல்லாம் எங்களை எப்படி கேர் பண்ணிக்கிறாங்க, எப்படி எங்களை ஹெல்ப் பண்ணுறாங்க, எப்படி அவங்க அந்த ஃபேஸ் எப்படி மாறுது, சேஞ்ச் ஆகுது, இதெல்லாம் தெரியும். ஸோ அந்த நிமிஷத்தில் அந்த இதை கவனிக்க வைக்கிறது காரணமே இவ்வளோ நாளாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ண பீப்புள்ஸ் தான். ஸோ அந்த நிமிஷத்தில் வந்து அவங்களை கவனிக்கலைன்னா எங்களுக்கு அந்த இடத்துல என்ன, ஆக்சுவலாக ஒரு டம்மி தான். ஆமாம், இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணவங்களும் பெரிய பெரிய தீஃபு, ஆமாம், பெரிய கிரிமினல்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்களுக்கெல்லாம். யாரெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அம்மா அப்பா இவங்க கூட பழகாத சொல்லுவாங்களோ, அவங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஆப்போசிட். அதான் யாரையுமே நம்ம தப்பு சொல்லக்கூடாது, யாரையுமே சரின்னு சொல்லக்கூடாது. எங்களுக்கு உதவி பண்ணவங்கலாம் கெட்டவங்களாக இருந்தாலுமே எங்களுக்கு தான் உதவி பண்ணாங்க. அதான் எங்களுக்கு தேவை. அவனுக்குள்ள இருந்த அந்த ஒரு ஹியூமனிட்டி, அந்த ஹியூமனிட்டி வெளியே வந்துச்சு. அதே மாதிரி அவனுக்குள்ள அந்த குணமும் வெளியே வந்துச்சு அவனுக்கு. ஆமாம், அந்த டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் அந்த சொல்லுவாங்கல்ல கெமிக்கல் அந்த யூஸ் பண்ண இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டதாலே இப்படி மாதிரி மைண்ட் யூஸ் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடும் அவங்க பொருள் எடுக்கணும். இவ்வளோ விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்க. எனக்கு உங்கள் வீடியோஸ் பார்த்ததுல ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு மெயினாக. அதை நான் பார்த்துட்டு என்னடா இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு. அதாவது உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் நாகாலாண்டில் வந்து நாய்க்கறி எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது உங்கள் வீடியோஸ் பார்த்தா தெரிஞ்சு. உண்மையில அங்கே நடக்குதா பிரதர்? அப்படி ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஆடு மாடெல்லாம் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அவங்க வந்து நாயை சாப்பிட்றாங்க.
நாங்கள் அந்த வீடியோ போட்டது வந்து இங்கே சாப்பிட்றாங்க இவங்க கல்ச்சர் இப்படி இருக்குன்னு தான் சொல்லியிருந்தோம். எங்களுக்கு அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம டாகு அப்படி நான் வந்து அதுக்காக அவங்கள சாப்பிட வேணாம்னு நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோதான். அது பார்க்கும்போது ரொம்ப தலையை வெட்டி தனியாக வச்சுருந்தாங்க, எல்லாம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்போது கட்டி வேற போட்டிருந்தாங்களா ஒரு சில நாயெல்லாம், அது எமோஷ்னலாக அப்படியே பார்க்குது, அப்படியே அதை புரிஞ்சுக்க முடிச்சு அந்த ஃபீலிங்ஸை. காப்பாற்றுங்கடா எங்களையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துச்சு. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம டாக்ஸை பார்த்த விதம் வேறு தானே. ஸோ அதை பார்த்தாலே சோத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாலே நம்ம திடீர்னு ஒரு வரிக்கி வாங்கி போகிறது டீ. ஏன் டாகோட வேலையாக அதுதான், பாவமாக பார்த்து மனுஷனை வந்து அப்படி இழுக்கணும். அந்த டாகோட வேலை அது நல்லாவே பண்ணிச்சு. எங்கள் ரெண்டுத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அங்கே டாக் மட்டும் கிடையாது, நிறைய இருந்துச்சு. ஆமாம், என்னென்னமோ ஏதோ பூச்சி வகைகள்லாம், நிறைய பூச்சி வகைகள்லாம், அது பட்டு பூச்சின்னு சொல்லுவாங்களா, அந்த பூச்சி இந்த பூச்சி எல்லா பூச்சியும் சாப்பிட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த வெட்டிக்கிளி, அதுக்கப்புறம் வந்து பூனைக்கறி, எலிக்கறி எல்லாமே இருந்துச்சு. நம்ம எதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இவ்வளோ நாள் இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் வெளிநாட்டில் தான் இருக்கு போல, நம்ம இந்தியாவிலாம் இல்லை போல அப்படி நான் தாய்லாந்து போடும் போல நினைச்சேன். ஆமாம், தாய்லாந்துலாம் எதுக்கு டூரிசம் பெருக்குதுன்னு தாய்லாந்து ஃபேமஸ் பண்ணிட்டாங்க. நாகாலாந்து போங்க, சூப்பராக இருக்கும். அங்கே தான் மேட்ரே இருக்கு. அவ்வளோதான், அங்கே தான் மேட்ரே இருக்கு. அதாவது இந்தியாவுடைய தாய்லாந்து, நாகாலாந்து நம்ம ப்ரோ நம்ம இந்தியா தான் ப்ரோ ஃபர்ஸ்ட். நம்ம வந்து வெளியே ஒவ்வொரு கண்ட்ரி போகிற பதிலாக நம்ம இந்தியாவுக்குள்ள எல்லா விஷயமே இருக்கு ப்ரோ. மீனிங் தாய்லாந்து இருக்கு, சுவிட்சர்லாந்து வேணுமா, காஷ்மீர் இருக்கு, என்ன ப்ரோ வேணும் நமக்கு? நம்ம இந்தியா முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நாங்களாம் ஃபர்ஸ்ட்லாம் இந்தியாக்காக இவ்வளோ பேச மாட்டோம். என்னைக்கு சுற்றி வந்தோமோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. சூப்பர் ஊர் இந்தியா. அதாவது ஒரு ஃப்ளாட்டாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்குமே ஒரு பர்சனல் கேரக்டர் இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுக்க வேணாம். ஃப்ளாட்டாக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, நல்லா. எவ்வளோ கல்ச்சர் ப்ரோ, யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஸ்டைலு, எத்தனை விஷயம் நடக்குது யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ரைனோசஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு இதுவும் சூப்பராக அசாமில் நடக்குது. ரைனோசஸ் பார்க்கறதுக்காக வந்து எலிஃபென்ட்ல உட்காந்து போகிற ஒரு இதுவும், அங்கே டைகர்ஸ் அந்த இதுவும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த இதே சூப்பராக இருக்கும் அந்த ட்ரெக்கிங்கும். ஆமாம். ஸோ டிஃப்ரெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் தான் இந்த இந்தியாவில். இந்த ட்ராவலில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 year 5 months இல்லைவா? 1 year 5 monthsல நீங்கள் இந்த விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன், இதை வச்சு நெக்ஸ்ட் இதை வச்சு இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ண விஷயம்? என்னென்னா, இந்த ட்ராவலில் வந்து எந்த இதுலேயுமே எல்லாமே பாதியிலே விட்டுருவாங்க. எது பண்ணாலுமே பாதியிலே விட்டுருவோம். அதான் வந்து இதை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம், ஆனால் நாங்கள் பண்ணவே மாட்டோம். ஒரு டீம் வந்து செட்டே ஆகாது. ஆனால் இது மட்டும்தான், இந்த ட்ராவல் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக வந்து ஒரு எண்டுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி முடிக்கணும், அந்த பிளான் போட்டோமோ அப்படியே முடிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் சக்ஸஸ் கிடச்சிருச்சு. புரியுதுங்களா? அந்த இதெல்லாம் பண்ணியிருந்தோன்னா மேபி எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாமே பாதியிலே முடிஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணி அந்த 3 நாள் சாப்பிடாமல் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இதுக்கப்புறம் என்ன கஷ்டமான விஷயம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவே இவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயத்த முடிச்சுட்டு வந்துட்டோம். 1 வருஷம் 4 மாதங்கிறது காசே இல்லாமல் வீட்டில் யோசிச்சு பாருங்களேன், அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அம்மா வந்து என்னை அனுப்பி விட்டுட்டு அவங்க எவ்வளோ ஃபீல், அதெல்லாம் தாண்டி வந்து முடிச்சாச்சு எப்படியோ. ஏன்னா வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வீட்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு அவங்க இறந்துட்டாங்க, முக்கியமான ஒருத்தங்க இறந்துட்டாங்க, ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு மேரேஜ், அந்த மாதிரி கூப்பிடுவோம். அம்மா அப்படி நினைப்பாங்க, பையன் இருக்கணும் பெரியவன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பரவாயில்ல நீ போ அப்படின்னு சொல்லி விடும்போது பெரிய விஷயம், யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. 1 வருஷத்தில் இந்தியாவை சுற்றி வர்றது கம்மியான விஷயம் தான். ஆனால் என்னால் முடிஞ்சது 1 வருஷம் 5 மாதத்தில் முடிச்சிட்டேன் இந்தியாவை அப்படிங்கிறது நான் திருப்தியாக சொல்லுவேன். இதெல்லாம் வந்து இந்த விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸாக நான் அதிகமாக கற்றுக்கிட்டது இந்த ட்ராவல் மூலிமா. எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன் இந்த இதில். இந்த ட்ராவல் அப்படிங்கிறது வந்து பிரதர் அவருக்காக தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணீங்க. எந்த ஒரு பாயிண்ட் வந்து ஆல் இந்தியாவையும் கவர் பண்ணும் உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா நீங்கள் வந்து ஜார்க்கண்டில் தான் போய் பண்ணி அங்கே ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. சத்தீஸ்கர் போய் அங்கே போய் பண்ணியிருக்கீங்க. பட் இது வந்து ஆல் இந்தியாவா உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு எந்த ஒரு பாயிண்ட் தோணுச்சு? ஃபர்ஸ்டே ஆல் ஓவர் இந்தியா தான் எங்கள் பிளானே. ஸ்டார்டிங்கே ஆல் ஓவர் இந்தியா தான். காஷ்மீர் வரைக்கும் அவரோட கதை. நான் தான் சொல்லல ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, காஷ்மீர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கதை. நாங்கள் வந்து இவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு விஷயம் நினச்சிட்டு இருந்தாங்க, இவங்க போர்டு தூக்கிட்டு போகிறாங்க, ஒரு ஆளை வச்சிருக்காங்க, அவரை வச்சு ஃபேமஸ் ஆக போகிறாங்கன்னு தான் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பீப்புள் கூட அப்படியே ஃபுல்லாக கனெக்ட் ஆகி பீப்புளோட வீடியோஸாக போட ஆரம்பித்தோம். அப்போ எங்கள் ட்ராவல் மாறிடுச்சு. எங்களுக்கான பயணம் தான் இது அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் நாங்கள் சொன்னோம். இது வந்து நாங்கள் தான் ட்ராவல் பண்ண போகிறோம், எங்களுக்கான பயணம் தான் இது. வந்து அவருக்கு எங்கள் ட்ராவலில் வந்து அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிறோம், அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் அந்த ஊராக அந்த போர்டு தூக்கிட்டு போய் அவரோட பெருமையை வந்து சொல்கிறோம், அவ்வளோதான். இது மட்டும் தான் நாங்கள் அவருக்கு பண்ணது. நாங்கள் ஒன்றும் அவருக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் நாங்கள் பண்ணலை. என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னா, எங்கள் ட்ராவல் பிளானே ஃபஸ்ட் என்னென்னா, இந்தியாவை வந்து சுற்றி வரணும். எல்லோரும் வந்து நான் ஒரு நல்ல பிளான் வச்சுருந்தேன் ப்ரோ. என்ன பிளான்னா, கரெக்டாக வந்து கேரளாவில் ஆரம்பித்து
அப்படியே லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறி லடாக் போய் சென்ட்ரு பாயிண்ட்டு அப்படியே கீழே வந்து நார்த் ஈஸ்ட்டை முடிச்சு அப்படியே சவுத் வந்துடணும். இதுதான் என்னோட பிளான். ஸோ வந்து இப்படி ஒரு பிளான் போட்டாச்சு, இந்த மாதிரி தான் வரணுங்கிறது. அதை கரெக்டாக பண்ணோம்னா காஷ்மீர் போய் அவங்களோட ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடுத்தது அப்படியே நம்ம ரூட்டை பிடிச்சோன்னா நம்ம கீழே வந்துடலாம், நம்ம கல்ச்சர் அப்படியே பேஸ் பண்ணி வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் வந்து கரெக்டாக வச்சாச்சு. இது ப்ராப்பராக நடந்து போகும், இது மட்டும்தான் மைண்ட் செட். இது கரெக்டாக வந்ததுனால தான் எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. நம்ம இப்படி ஜிக்ஸாக் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இந்த ரூட் மேப் ரூட்டு மட்டும் நாங்கள் பிளான் பண்ணிடுவோம் பர்ஃபெக்டாக. அது மட்டும் இந்த டைமிங் பிளான் பண்ண மாட்டோம், இந்த டேட்டில் போகணுன்னு நினைக்க மாட்டோம். இன்றைக்கி வந்து இந்த ரூட்டில் இப்போ கொல்கட்டா, இப்போ வெஸ்ட் பெங்காலில் இப்போ வந்து சில்லிகுரிலேருந்து கொல்கட்டா போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி காலையில் அது வந்து பிளானாக இருக்கும். காலையில் இருந்துச்சு வெஸ்ட் பெங்கால்லேருந்து சில்லிகுரியிலேருந்து கொல்கட்டா போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பிளானாக இருக்கும். அந்த பிளானில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, யாரெல்லாம் வர்றாங்க போகிறாங்க, நம்ம இந்த லாரியில் தான் ஏறணுமா, அதெல்லாம் கிடையாது. எதில் கிடச்சாலும் ஒரு 2 கிலோமீட்டர் லிஃப்ட் கிடச்சா அதில் ஏறுவோம், அதுக்கப்புறம் நடப்போம், அப்படியே மாறும். ஆனால் எங்களோடதுல வந்து மேஜிக் வந்து பீப்புள் தான். அவங்க வந்து ஒவ்வொருத்தங்களும் வருவாங்க, அப்படி இன்ட்ரோ ஆவாங்க, அவங்க கொண்டு போய் யார் ஒருத்தர் விடுவாங்க, அப்படியே போய் நைட்டு பார்த்தா எங்கடா இருந்தோம் எங்கேயோ இருக்கவே அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக உங்களுடைய அடுத்த பிளான் என்ன? ஏன்னா இந்த ஒரு ட்ராவல் இது முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 year நியர்லி 5 months ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பிளான் என்ன? நெக்ஸ்ட் பிளான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பிளான் எதுவும் பெருசாக யோசிக்கல ப்ரோ. ஆக்சுவலாக ஆனால் ட்ராவல் பண்ணுவோம், ட்ராவல் தான் எங்களோட லைஃப். இனிமேல் நிறைய விஷயம் காட்டுவோம், நிறைய வந்து அப்ராட்லாம் போகலான்னு இருக்கோம். இதே மாதிரி வந்து ஒரு 2 years ட்ராவல்லாம் பண்ணாலும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக உடம்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். ட்ராவல்னால் என்னங்கிற விஷயத்த அழகாக இப்போ சொல்லி புரிய வச்சுட்டேன் எல்லாத்துக்கும். ட்ராவல்னால் வந்து ரியாலிட்டியை வந்து ஃபீல் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, ட்ராவல்லாம் நினச்சிட்டு இருக்காங்கன்னா இங்கே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது அது ட்ராவல் தான், ஓகே. பட் அந்த நம்ம காமிக்கிறோம்ல ப்ரோ, நம்ம வந்து உனக்குள்ளே ஒரு ஃபீல் பண்ணிக்கிற ஓகே. ஆனால் நீ ஒரு ஆடியன்ஸ்க்கு காமிக்கும் போது அவன் அதை இன்ஸ்பயர் ஆகி தான் வரான், நீ ட்ராவல் பண்ணுறாங்க. நம்ம தப்பாக எதே போர்ட்ரே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, வராமல் போயிடும். என்னை பார்த்து ஒருத்தர் நாகாலாண்டுக்கு வந்தான், என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவன் அதை தாண்டி வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள். அவனுக்கு வந்து மும்பையில் வந்து ராபரி நடந்துருச்சு, அடிச்சாங்களாமா, பஞ்சாப்ல வந்து அவங்க கிட்ட திருடிட்டாங்க, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சா என்ன அப்படின்னு கேட்கும்போது பீப்புளெலாம் சரியில்லைன்னு ரொம்ப ஒரு மாதிரி அவங்கள ப்ரெஷர் பண்ணி சொன்னான். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம ட்ராவல் பண்ணுறதே என்னென்னா, நாங்கள் ட்ராவல் பண்ணுறது என்னென்னா எங்கள் கதையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். நான் வந்து வித்தோர் மணியில் போகிறதுனால டிபெண்ட் பண்ணி போகிறதே பீப்புள்ஸ் தான். அவங்ககிட்ட நம்ம ஃபேஸை, அவங்க திருடாவே இருந்தாலும் அவனை நம்பணும் ஃபஸ்ட்டு. சாப்பாடு போட்டால் போயிட வேண்டியதா, அவனை நம்பணும் ப்ரோ. அவனை ஜாலியாக அவன் கூட இருந்தோம்னா அவனுக்கு ஃபீல் ஆகாது அவன் திருடன் அப்படிங்கிறது ஃபீல் ஆகாது. ஒரு திருடன் எதுக்கு உருவாகிறான், அவனுக்கு அந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க பிடிக்காம அவன் ஒதுக்கப்பட்டு அவன் ஒரு வேலைக்கு போக முடியாமல் அந்த திருட்டு தொழிலில் வரான். நம்ம அவனை ஃபீல் பண்ண வைக்க முடியாமல் இருக்கிறது என்னன்னா, நம்ம வந்து அவங்க கூட இருக்கும்போது ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். அவனை பார்த்து ஃபஸ்ட்டு திருடன் சொல்லக்கூடாது. ஆமாம், திருடன் ஐயோ திருட ஒதுங்கி போகக்கூடாது. சின்ன வயசில் அம்மா அப்பா அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி இருக்கணும் இந்த நார்மலான லைஃப்பில் இருந்தால். நாங்கள் இந்த பற்றி எங்களுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ வந்து ஒரு சில டீ கடையில் உட்காந்துருப்போம், யாருன்னே தெரியாது, வருவாங்க, நான் அந்த வழி தான் போகிறேன், இறக்கி போகிறேன் வாப்பா அப்படிம்பாங்க, ஏறி போயிடும். அப்புறம் பேச வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற, சரி போகலாம் அப்படி வீட்டுக்கு போயிடுது. வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் இங்கே தூங்கிக்கலாம், சரி தூங்கிக்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும், அவ்வளோதான். நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, முடிவு எடுத்தாங்க டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி போயிடுவாங்க. அப்போ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் ஆஃபீஸில் தாங்க முடியாத ப்ரெஷரில் வந்து ட்ராவல் பண்ணோம். அவன் பேர் அக்ஷரேஷ். அவன் வந்து இப்போ அவனோட ஃபங்க்ஷனுக்கு தான் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அவன் வந்து எப்படின்னா கோவாக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராவல் நடந்தே போயிட்டு அப்படியே ஜாலியாக பார்த்துக்கிட்டு அப்புறம் அவன் காசு செலவு பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்து அவன் சொல்லிட்டு இருந்தான். ஒவ்வொருத்தனா வந்து என்னை விக்ஸா எல்லாருமே ட்ராவல் பண்ணாங்க எங்களுக்கு முன்னாடி. இன்னொரு பையனும் ட்ராவல் பண்ணான், அவனும் ஃபுல்லாக நடந்தே போனான் என் ஃப்ரெண்டு. ஆனால் அவங்களுக்குலாம் கிடைச்ச அனுபவம் வேற. எங்களுக்கு வந்து அவங்களே இப்போ எங்களை தானே கேட்குறாங்க. எனக்கு அவங்க ஒவ்வொரு விஷயம் கேட்கும்போது வந்து அவன் வந்து சொல்லுவான், என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்து சொன்னான், அவன் என்னன்னா வீட்டில் அந்த வெக்ஸில் அப்படியே போயிட்டான். நாங்கள் அப்படிலாம் போல ப்ரோ, நாங்கள் ரொம்ப ஜாலியாக அவன் சொல்லும் போது அப்படி போனோம். இவங்கெல்லாம் இப்படி பார்த்துக்கிட்டாங்க மச்சான், அவங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு இவ்வளோ ஸ்டோரி கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஸ்டோரி கிடைச்சது அப்படியா, நம்ம எம்டியாவே இருக்குமே, இவங்ககிட்ட கூட கேட்கறதுக்கு ஏதோ விஷயம் இருக்கு, நம்ம எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நமக்கும் கொஞ்சம் இது வேணும், புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம கற்றுக்கணும் ஏதாவது விஷயத்த. எல்லாத்தையும் வீடியோ பார்த்து ஒரு மாதிரி பிரெயினே ஒரு மாதிரி வேஸ்ட்டாக போன மாதிரி இருக்குது, ஒன்றுமே ஃபுல்லாக இல்லாமல் இருக்குது ஸ்டஃப் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் இந்த ட்ராவலே. அவ்வளோ ஸ்டோரிஸ் கிடைக்கும், அவ்வளோ கேரக்டர்ஸ் பார்ப்போம், நம்ம இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா ஸ்டோரி ரைட்டிங் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது. அப்படி நிறைய விஷயம் இதில் ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் ப்ளஸ் ஆக்கிச்சு இந்த ட்ராவல். உண்மையாக சொல்ல போனால் பாருங்க, லோகேஷ் கனகராஜை வந்து எங்கே மீட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். அவர் ஏன் கோயம்புத்தூர்ல வீடு அங்கேயே வந்து பார்த்துருக்கேன். ஐயோ உங்களுக்கு புரியல, எங்கே போய் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஐயோ உங்களுக்கு புரியல, நாங்கள் நடந்தே வந்திருக்கீங்களா.
எனிவேஸ் பிரதர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேத்துக்கும் எங்க டீம் சார்பா ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்க வந்து ரீச் ஆன அந்த ஒரு இடம், இதுவும் தாண்டி பல இடங்கள் போகணும். அதாவது நிறைய பேர் வந்து கனவுக்காக ஒரு டிராவல் ஒன்று மேற்கொள்வாங்க. ஆனா நீங்க 2 பேரும் ஒரு டிராவலையே ஒரு கனவா எடுத்து, அதுவும் உங்களுடைய நண்பர் அவருடைய ஒரு கனவையும் நீங்க நிறைவேற்றிருக்கீங்க அந்த டிராவல்ல. ஸோ அது ரியலி ரொம்ப எமோஷனல் டச்சாகவும் இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸ் வந்து உங்களுடைய பொண்ணான நேரத்தை செலவச்சதுக்கு. அண்ட் கண்டிப்பாக அடுத்த ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் நம்ம சந்திப்போம். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ.